10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. ஒரு டைமண்ட் சென்டர்லேருந்து டைமண்டை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி அதை பக்காவாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். என்னதான் பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் போலீஸில் மாட்டிக்கிட்டேன். 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். நான் டைமண்ட் சென்டர்னு சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு மாலை இமேஜின் பண்ணி, மால் எப்படி இருக்கும், அங்கே நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும், அங்கே பல விதமான பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் டைமண்ட் சென்டர்ன்றது அப்படி இல்லை. அதுவும் ஒரு மால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அங்கே இருக்க எல்லா பில்டிங்லையும் டைமண்ட் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க லீகலி. அவ்வளோ பெரிய டைமண்ட் சென்டரில் நம்ம ஒரு பொருளை தேடணும்னா நம்ம காலையில் பிளான் பண்ணோம், நைட்டு போய் கொள்ளையடிச்சுன்ற மாதிரி சாதாரணமாக பண்ண முடியாது. அங்கே பல லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கணும். அது எல்லாத்தையுமே ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளான் வேணும். இப்போ என்னோட டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டைமண்ட் சென்டரில் இருக்கிற டைமண்டை நான் கொள்ளையடிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அதே டைமண்ட் சென்டரில் இருக்க ஒரு ஷாப்பை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே இருக்க வால்ட்டையும் நான் ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே நான் டைமண்ட்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். 2 வருஷம் அந்த டைமண்ட் சென்டருக்குள்ளேயே நான் ஒர்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாக என்னோட ட்ரேடிங்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த சென்டரை பற்றியும் அந்த சென்டரில் இருக்கிற செக்யூரிட்டியை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 வருஷத்தில் நான் அந்த டைமண்ட் சென்டரை பற்றி அனலைஸ் பண்ணதில் எனக்கு அதோட மேப்பும் ப்ளூ பிரிண்ட்டும் அந்த லாக்கர் சொன்னேன்ல, அந்த லாக்கரோட கீயோட இம்ப்ரெஷன் எனக்கு கிடச்சிது. அதாவது ஒரு டம்மியான அச்சு எனக்கு கிடச்சிது. ஓகே, இந்த டைமண்ட் சென்டரை பற்றி எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நான் மட்டுமே தனியாக இருந்து இதை திருட்ட பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. எனக்கு ஒரு 3 பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. 3 பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னால் எப்பேற்பட்ட லாக்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். அதில் நான் எக்ஸ்பர்ட். என்ன ஒரு லாக் ஸ்மித்னு கூட நீங்கள் சொல்லலாம். என் கூட நான் 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டேன். ஒருத்தனோட பேர் சென்சார் கில்லர். அவன் எப்பேற்பட்ட சென்சாராக இருந்தாலும் அதை எப்படி ஹேக் பண்ணணும், எப்படி ப்ரீச் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சு. 2வது ஃப்ரெண்டோட பேர் கிங் ஆஃப் டனல்ஸ். ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டையும் மேப்பை மட்டும் கொடுத்தா போதும். எந்த வழியாக நம்ம உள்ளே வரணும், எந்த வழியாக வெளியே போகணும், எந்தெந்த இடத்துல நம்ம தகுந்து போகணும், எல்லா மேப்பையுமே அவன் கிளியராக எடுத்து கொடுத்துருவான். அதில் அவன் எக்ஸ்பர்ட்டும் கூட. 3வது ஃப்ரெண்டை நாங்கள் மெஜிஷியன்னு கூப்பிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபோர்ஜ் பண்ணுறது அவனுக்கு கைவந்த கலை. அதாவது என் கடைக்கு வர கஸ்டமர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சு நாங்கள் திருட போகிற இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை போட்டு போலீஸை டைவர்ட் பண்ணுறதுல அவன் எக்ஸ்பர்ட்டு. இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த திருட்டை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த திருட்டை நடத்த சூஸ் பண்ண டைம் நைட்டு 2 மணி. அந்த டைமில் தான் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் டல்லாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிற டைமாக அது இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னோட 2வது ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா, செக்யூரிட்டியோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை கண்டுபிடிச்சி அந்த வழியாக எப்படி உள்ளே போகிறதுன்றதை அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டான். இப்போ நாங்கள் செக்யூரிட்டி தாண்டி உள்ளே வந்துட்டோம். இங்கே இருந்து நாங்கள் டைமண்ட் பக்கத்தில் போகணும்னா நாங்கள் மொத்தம் 4 டைப் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை தாண்டி உள்ளே போகணும். அப்போ எங்கள் கண்ணு முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா மேக்னெட்டிக் சென்சார். அந்த மேக்னெட்டிக் சென்சாரை நாங்கள் ப்ரீச் பண்ணுறதுக்கு நாங்களே கஸ்டமாக மேட் பண்ண ஒரு அலுமினியம் பிளேட்டை வச்சு அந்த மேக்னெட்டிக் சென்சார்ஸை கவர் பண்ணணும். மேக்னெட்டை அலுமினியம் வச்சு டீல் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். ஸோ அதை நாங்கள் கரெக்டாகவே பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்சாரை நாங்கள் தாண்டிட்டோம். 2வதாக இருந்த சென்சார் என்னென்னா இன்ஃப்ராரெட் சென்சார். இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ்னால் என்னென்னா, ஹியூமன் பாடியில் இருக்கிற ஹீட்டை வச்சு ஒரு பர்சனோட மூவ்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணுற சென்சாருக்கு பேர் தான் இன்ஃப்ராரெட் சென்சார். அதை எப்படி நாங்கள் ரொம்ப ப்ரீச் பண்ணலான்னு நாங்கள் முதல் யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டெலிவரி பேக் மாட்டுச்சு. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணியிருப்பீங்கள்ல, அப்போ டெலிவரி பர்சன்ஸ் ஒரு பேக்கில் உங்கள் ஃபுட்டை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாரு. அந்த ஃபுட் எதுக்காகனா 4 சைடும் ஹீட் வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்க பாக்ஸ் அது. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபுட்டை வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஃபுட்டோட சூடு கம்மியாகாது. ஸோ இந்த டெக்னாலஜி எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் உள்ளே வரும்போதே அந்த இன்சுலேட்டட் பேட்ஸை வச்சு ஒரு கஸ்டம் மேட் ட்ரெஸ்ஸை நாங்கள் வேர் பண்ணிட்டு வந்ததுனால எங்களால் இன்ஃப்ராரெட் சென்சாரையும் ஈஸியாக ப்ரீச் பண்ணி உள்ளே போக முடிஞ்சு. 3வதாக எங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா சீஸ்மிக் சென்சார். சீஸ்மிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஃப்ளோரில் நடந்து போகும்போது உங்கள் கால் ஃப்ளோரில் படும்போது ஒரு அதிர்வை உண்டாக்கும். அந்த அதிர்வை கவுண்ட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி யாராவது மூவ் ஆகுறாங்களா, இல்லை ஏதாவது பொருளை நீங்கள் இழுத்தாலுமே அதனால உருவாகிற அதிர்வை வச்சு அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் சீஸ்மிக் சென்சார். அந்த சென்சாரை ப்ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஷூஸ் இல்லாமல் அப்படியே பொறுமையாக நடந்து போனோம். எந்த வித பாக்ஸையும் நாங்கள் வேகமாக நகர்த்தாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ 3வது சென்சரே நாங்கள் ப்ரீச் பண்ணிட்டோம். 4வது எங்கள் முன்னாடி இருந்தது என்னென்னா அந்த வால்ட்டோட டோர் மட்டும்தான். என்கிட்ட ஆல்ரெடி அந்த கீயோட இம்ப்ரெஷன் இருந்ததுனால அதை வச்சு அந்த வால்ட்டோட டோரையுமே ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 160 பாக்ஸஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் எங்கள் முன்னாடி இருந்துச்சு. எப்படி 160 பாக்ஸஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் எங்கள் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. நாங்கள் ஒன்றும் பெரிய பேராசை பிடிச்சவங்களாம் இல்லை. வெறும் 123 பாக்ஸஸில் மட்டும்தான் கை வச்சோம். அதுவும் பெரிய பெரிய டைமண்ட்ஸாக மட்டும்தான் எடுத்தோம். குட்டி குட்டி டைமண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டோம். எங்களுக்கு தேவையானது அந்த பெரிய டைமண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ நாங்கள் உள்ளே வந்து டைமண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். பொறுமையாக கேப்சர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைமண்ட் எங்கள் காருக்குள்ளே கொண்டு போகணுன்னாலும் நாங்கள் மறுபடியும் அந்த 4 லேயர்ஸ் ஆஃப் சென்சார்ஸை தாண்டி எதுலேயுமே மாட்டாமல் வெளியில் போகணும். ஸோ நாங்கள் இந்த திருட்டு ஆரம்பித்த டைம் நைட்டு 2 மணி. ஆனால் முடிக்கும்போது காலையில் 6 மணி ஆயிடுச்சு. மொத்தம் 4 மணி நேரம் இந்த திருட்டை நாங்கள் பண்ணோம். இதை நாங்கள் முடிக்கும்போது எந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜும் ஆகலை, எந்த ஒரு பர்சனுக்கும் அடிபடலை, யாருக்கும் இன்ஜூர் ஆகலை, யாரோட உயிருமே போகலை. ஆனால் நாங்கள் 100 மில்லியன் ஒர்த் ஆஃப் டைமண்ட்ஸை திருடணும்.
அதாவது இந்திய மதிப்புப்படி 900 கோடி ரூபாய்க்கான டைமண்டை நாங்கள் திருடுறோம். திருடிட்டு சேஃபாக வெளில போயிட்டோம். சூப்பராக இந்த திருட்டை முடிச்சிட்டோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? இந்த திருட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மேப்பு, ப்ளூ பிரிண்ட்டு, அந்த டூல்ஸு இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு போகிற வழியில் ஒரு காட்டுக்குள்ளே தூக்கி வீசலாம் அப்படின்னு ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தோம். போகிற வழியில் எனக்கு செமையாக பசிச்சுன்னு சொல்லி சாண்ட்விச் எடுத்து பாதி சாப்பிட்டு மீதி சாண்ட்விச்சை தெரியாமல் அதே பேக்கில் போட்டு காட்டுக்குள்ளே தூக்கி வீசிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் தான் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு இங்கே இவ்வளோ பெரிய திருட்டு நடந்துருச்சுன்னு. 2-3 நாள் கழிச்சு சுற்றி இருக்கிற ஏரியாலெலாம் போலீஸ் தேடும்போது பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே இருந்த பேக்கில் ஒரு பாதி சாப்பிட்ட சாண்ட்விச் இருக்குன்னு, அந்த சாண்ட்விச்சில் இருந்த சலைவாவை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதை சாப்பிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நாங்கள் எப்படி திருடணும், எதுக்காக திருடணும்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டோம். நான் கொஞ்சம் கூட வாயை திறக்கல. என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் காட்டி கொடுக்கல. இது ஒன்றும் நாங்கள் பண்ண திருட்டு இல்லை. 2003 பெல்ஜியமில் இருக்க ஆண்டோப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு திருட்டு தான் இது. 2003 இந்த திருட்டு நடந்திருந்தாலும் இப்போ வர போலீஸில் மாட்டின அந்த லியோனார்டோ நோட்டர் பார்டலோன்ற ஒருத்தரை தவிர அவர் கூட இருந்த 3 பேர் யாருன்னு போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த 900 கோடி ரூபாய் ஒருத்தான டைமண்ட்ஸ் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. உலகத்தில் இருக்க 70% ஆஃப் டைமண்டோட ட்ரேடிங் அந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இப்படி பாதுகாப்பான இடத்துல நடந்த இந்த ஒரு திருட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெய்ஸ்ட் இன் ஹிஸ்ட்ரின்னு இப்போ வரைக்கும் மக்களால் கருதப்படுது. அண்ட் இது ஒரு அன்சால்வபிள் க்ரைமாக இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த கதையை நான் படித்தப்போ இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த திருட்டை பண்ண லியோனார்டோ இங்கே உட்காந்து இந்த கதையை சொன்னால் எப்படி சொல்லுவாருன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்படி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். பை. சுந்தரபாண்டியன் படம் கிளைமேக்ஸில் சசிகுமார் சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அதனால் நான் குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. திருடுறது ஒரு பெரிய தப்பு தான். அதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவே முடியாது. ஆனாலும் தான் மாட்டி 10 வருஷம் ஜெயில்ல இருந்தாலும், என் கூட இருந்த அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே காட்டிக் கொடுக்காம இருந்தாரு பார்த்தீங்களா, அந்த லியோனார்டோ. அவரோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு.